ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜார் பண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த முங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இது. ஸோ இந்த முங்கு ஏரியாவில் இருக்கிற இந்த பஜார் மார்க்கெட்டில் காய்கறிங்கள்லாம் என்னென்ன ப்ரைஸில் வந்து விற்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாலியில் காய்கறிங்க, பால், முட்டை எல்லாம் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்ட்டு நான் பாலி இந்தோனேஷியா கரன்சியில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஊர் இந்தியாவில் 50 ரூபான்னா இங்கே பாலி இந்தோனேஷியாவில் வந்து 10,000 ரூபாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ விற்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை விற்கிறாங்க, லகான் கோழி முட்டை விற்கிறாங்க, நாட்டுக்கோழி முட்டை விற்கிறாங்க, அதுவும் இல்லாமல் காடை முட்டையும் விற்கிறாங்க. வாங்க இந்த முட்டைலாம் என்ன விலைன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காசு வந்து 60,000 ஐடிஆர் அப்படின்வாங்க, இந்தோனேஷியன் ருப்பியா. ஸோ வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஐடிஆர்னு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து 50 ரூபா வருது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ரூபா ரேஞ்சில் வருதுங்க. 60,000 ரூபா முட்டைங்க ஒரு ட்ரே. எல்லா காய்கறிகளும் 1 கிலோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரைக்கட்டு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. கீரைக்கட்டு எல்லாமே ஒரே விலை தான். ஒரு கீரைக்கட்டுடைய விலை 10,000 ரூபாங்க. கேரட் வந்து 30,000 ரூபாங்க. ப்ரொக்கோலி வந்து 40,000 ரூபாங்க. காலிஃப்ளவர் 35,000 ரூபாங்க. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாங்க ஒரு கிலோ. லெமன் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாங்க. கத்திரிக்காய் 1 கிலோ 23,000 ரூபாங்க. லாங் பீன்ஸ் வந்து 52,000 ரூபாங்க. இஞ்சி 45,000 ரூபாங்க. மஞ்சள் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்கங்க. மஞ்சளுடைய விலை வந்து 1 கிலோ 75,000 ரூபாங்க. அதேமாரி ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து 3-4 வெரைட்டி வச்சுருக்காங்கங்க. அது வந்து 58,000 ரூபா ஒரு கிலோங்க. அதுக்கப்புறம் கலங்குன்னு விற்கிறாங்கங்க. கலங்கு வந்து 39,000 ரூபாங்க. கார்லிக் பூண்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாங்க. அதேமாரி சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா ஒரு கிலோங்க. அரிசியோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ மூட்டை 3 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க. வாங்க மீட் செக்ஷனுக்கு போகலாம். கறி, மீன் எல்லாம் என்ன ப்ரைஸுக்கு விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது, லெகான் கோழியும் இருக்குது. இப்போ லெகான் கோழி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 35,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. இப்போ இதுவே வந்து நாட்டுக்கோழி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ வந்து உங்களுக்கு 45,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய்க்கிட்ட விற்கிறாங்கங்க. வாங்க சீ ஃபுட்ஸ் பார்க்கலாம். சீ ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் பாலனீஸ் வந்து அதிகமாக சாப்பாடில் வந்து சேர்த்துக்கிற ஒரு விஷயங்க. அதனால் சீ ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் வந்து எல்லா சீ ஃபுட்ஸுமே வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இல்லைங்க. 2 பொருளை தவிரங்க. அது என்னது இந்த 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டும் எறாவும் தவிர மற்றது எல்லாமே வந்து 50,000க்கு உள்ளதாங்க ஒரு கிலோ. உங்களுக்கு ஒன்லி இந்த சீ ஃபுட்டில் வந்து இந்த கிராப் அண்ட் ப்ரான்ஸ் மட்டும்தான் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம லைவ் மீட் செக்ஷனுக்கு போகலாம் வாங்க. இங்கே வந்து எல்லா நாட்டுக்கோழியும் வந்து எடை போட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம கண் எதிர்க்கே தருவாங்க. அடடா, ஐம் ஸோ சாரி நண்பர்களே, எல்லா கோழியும் விற்று போச்சு. அண்ணன் கடையை சாத்திட்டு கிளம்புறாருங்க. நான் இன்னைக்கு வந்தது லேட்டு தாங்க. 9 மணிக்கு தான் வந்திருக்கிறேன் நான். இந்த பசார் பண்டாஸ் 3 மணிக்கே திறந்துருங்க. 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் விற்று போயிடுங்க எல்லாமே. இந்த பசார் ஸ்ட்ரீட் பண்டாஸில் எல்லா பொருளும் விற்கிறாங்கங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பூஜை சாமானுங்க. ஏன்னா இந்துவிசத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பாலியில். அதேமாரி உங்களுக்கு எந்த பொருளானாலும் இங்கே கிடைக்குங்க. எந்த பொருளுமே கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தவறுங்க. ஏன்னா இங்கே வந்து பால் வந்து விற்கிறது இல்லைங்க. என்னடா இது, ஒரு பால் விற்கலைன்னா அது எப்படி, ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குதுங்க. ஆனால் இதை நீங்கள் எனக்கு சொல்லும் போது எனக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னா, ஆட்டுப்பால் ஆட்டுக்கு மாட்டுப்பால் மாட்டுக்குன்னு சொல்கிற என்னுடைய நண்பர் ஞாபகத்துக்கு வராங்கங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் இங்கே யாருமே பால் குடிக்கிறது இல்லைங்க. குழந்தைங்க எல்லாருமே தாய்ப்பால் குடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து 3 வயசு வரைக்கும் அந்த தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காஃபி டீ இந்த மாதிரி விஷயத்துல வந்து குடிக்கிறாங்கங்க. ஆனால் எந்த ஒரு காஃபி டீல கூட பால்ன்ற ஒரு விஷயமே கலக்கிறது இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் பிளாக் டீ பிளாக் காஃபி தாங்க இங்கே ஃபேமஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னுடைய அடுத்த வீடியோ பாலியில் எப்படி லேண்டு வாங்குறது, எப்படி அந்த லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு வீடு கட்டுறதுன்றது தாங்க என்னுடைய அடுத்த வீடியோ. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.